Oyoyo, Kochi Gali defense. Through his defense guys. ஒரு டிஃபென்ஸ் ஒன்று ஆட பார்த்தோம். கிங் கோலி காலி. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Yes, it's a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு கருப்பு பூச்சை கூட இன்னைக்கு நமக்கு போட்டி. கருப்பு பூச்சை பல வாட்டி நமக்கு ஐசிசி டூர்னமெண்ட்ல சம்பவம் பண்ணி தள்ளி இருக்கு. போன 2023 வேர்ல்டு கப்ல இவனோட நம்ம சம்பவம் பண்ணோம். செமிஃபைனல் அடிச்சு தோர்த்தி ஓட விட்டோம். இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபில கடைசி லீக் போட்டியில் சான்னர் தலைமையிலான நியூசிலாந்து அணி மற்றும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மோத போகிறது. நம்ம இது ஒரு 50 ஓவர் மேட்ச் ஆட போறோம். 50 ஓவர் மேட்ச் ஆட போறோம். பேட்டிங்கே 50 ஓவர்ஸும் ஆடுற மாதிரியாக நம்ம பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம். ஒரு மச்சா போட்டி ஆன் தி வே. சூப்பரான ஒரு கிரவுண்ட் கேஸ். இது வந்து நம்ம ஒரு துபாய் ஸ்டேடியம் மாதிரி ஈடன் பார்க்ல வச்சு நடத்த போறோம். சின்ன ஸ்டேடியம், பெத்த லாபம் கிடைக்கும் கண்டிப்பா. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஒன் டே இன்டர்நேஷனல் ஈடன் பார்க்ல வச்சு நடக்க போது. ரோஹித் சர்மா இப்போ காயினை ஸ்பின் பண்ண வருவாரு. ஓகே, பேட்டிங் எடுத்தா நியூசிலாந்து இதெல்லாம் ஃபுல்லுவே நம்ம சிமுலேட் பண்ணி விட்டுறலாம். நியூசிலாந்து வான் த டாஸ். பேட்டிங் எடுங்கடா. எஸ், பேட்டிங் எடுத்துருக்காங்க. 50 ஓவர்ஸை சிமுலேட் பண்ணி விட்டுறலாம். நியூசிலாந்தோட 50 ஓவர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த 50 ஓவர்ஸ் நம்ம இந்தியா வச்சு பேட்டிங் மட்டும் ஆடுவோம். ஒரு வீடியோவில் பேட்டிங் பண்ணோம், ஒரு வீடியோவில் பவுலிங் பண்ணலாம். அடுத்த மேட்ச்சு என்ன பண்ணலாம்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பவுலிங் போடவா இல்லை பேட்டிங் பண்ணவா, இல்லை கொஞ்சமாக பார்ட்டாக 20 ஓவர் சிமுலேட் 20 ஓவர் பவுலிங் அந்த மாதிரி பண்ணவா? ஓகே, நியூசிலாந்தோட ஓப்பனர்ஸ் வில் யங், இந்த சைடில் ஷமி போட வராரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓகே, முதல் பந்து ஆரம்பம். நம்ம முதல் பந்தை மட்டும் தொடங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சிமுலேட் பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஓகே, இனி 50 ஓவர். நியூசிலாந்து பெரிய அளவு பேட்டிங் எல்லாம் பெருசாக பண்ணல. 28-20 நல்ல பார்ட்னர்ஷிப் ஒன்று பில்ட் ஆகிருக்கு. சிறப்பான தரமான பார்ட்னர்ஷிப் ஒன்று. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நியூசிலாந்து வந்து 311 ரன் அடிச்சிருக்கு. 30க்கு 3 விக்கெட் போனாலும் கெயின் வில்லியம்சன் மற்றும் டாம் லாத்தம் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணி இந்தியாவுக்கு வந்து 312 டார்கெட் வச்சிருக்காங்க. லாஸ்ட் வந்து பிரேஸ்வெல் மற்றும் ஜேமிசன் கேமியோ 312 ரன்ஸ் அடிச்சா வின்னு. ஓகே, முதல் பந்து ரோஹித் சர்மாக்கு. ரோர்கே. ஓகே, ஒரு டிஃபென்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பனிங். பொறுமை நாடுனா போதும். 50 ஓவர்ஸ் இருக்கு. ஓகே, நல்ல ஷாட். கவர்ஸ்ல சின்ன கிரவுண்ட், பெத்த லாபம். இந்தியா ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி. ரோஹித் சர்மா மாமா ஆன் ஃபயர். ரொம்ப சின்ன கிரவுண்டா இருக்கு கைஸ். 311 சின்ன ஸ்கோர் மாதிரி தான் இருக்கு. ஓயோ, எகிரிச்சு. ஓ நோ ப்ரோ. யோ, இம்பாக்ட் கண்டிப்பா அவுட் சைடா தான் இருக்குன்னு தோணுது. ஓ ப்ரோ, பேக் ஃபுட்ல ட்ரை பண்ணிட்டோம். இம்பாக்ட் எனக்கு அவுட் சைடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெளியே தான் நம்ம நின்னோம். எஸ். ஐயோ, அம்பையர்ஸ் கால். ஐயோ ப்ரோ, அம்பையர் இதெல்லாம் ரொம்ப ஓவரியா. அம்பையர் ப்ரோ, 2 அம்பையர்ஸ் கால். ஓ, ரோஹித் சர்மா காலி ஒரு பவுண்டரிக்கு அப்புறம். இப்போ கிங் கோலி உள்ள வராரு. பேக் ஃபுட்ல ட்ரை பண்ணிட்டோம் அந்த ஷாட்டை நம்ம. ஓகே, ஸ்ட்ரைட்ல நல்ல டிரைவ். கிங் கோலி பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. எஸ், முதல் பவுண்டரி. சின்ன கிரவுண்ட் கைஸ், ரொம்ப சின்னது. ஸ்ட்ரைட்ல எல்லாம் தூக்கி விட்டாலே 6 தான் போவோம் கண்டிப்பா. ஓகே, மீண்டும் நல்ல ஷாட். ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் டைரக்ட் காலி. ஓகே, ஒரு ஓவர் முடிவில் 9-0. இப்போ மேட் ஹென்ரி வராரு. கிங் கோலி ஸ்டில் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நம்ம ரோஹித் சர்மா இழந்திருக்கோம். இது சூப்பர் ஷாட். ஆனால் கேப்பை கரெக்டாக கிளியர் பண்ண முடியல. ஓகே, நோ ரிஸ்க் ஷாட்டு. இதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 2 பாலா கரெக்டாக இந்த வாட்டி கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு தவறான லைன் கைஸ் இந்த ஃபீல்டிங்க்கு. எஸ், வந்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஓடனா கண்டிப்பாக அவுட் ஆயிருப்பாரு. ஒரு ஆள் ஃப்ரீயாக இருக்கு. ஓ நோ ப்ரோ, நல்ல. ஓயோயோ, கொச்சி காலி டிஃபென்ஸ். த்ரூ ஹிஸ் டிஃபென்ஸ் கைஸ். ஒரு டிஃபென்ஸ் ஒன்று ஆட பார்த்தோம். கிங் கோலி காலி. ஓ டியர், disappointment for India now. Matt Henry strikes. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி காலி கைஸ். இப்போ சுப்மன் கில் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ரைக்ல. வெறித்தனமா போட ஆரம்பிச்சாச்சு நியூசிலாந்தோட பவுலர்ஸ். ஓகே, நல்ல ஒரு ஷாட்டு. கேப்ல போயிருக்கா. எஸ், கேப்ல போயிருக்கு. சின்ன கிரவுண்ட், பவுண்டரி கிடைக்க 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எஸ், இட் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஃப் தி மார்க் வித் பவுண்டரி கைஸ். ஓ, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்.
ஓகே இது நல்ல ஷாட் கைஸ். கேப் பிக்கிங் பவுண்டரி பை சுப்ரபாதம் கில்லு. கிடைக்காதா? ஐயோ தடுத்து ஓடுறான்டா. சூப்பர்ரா. நல்ல வேலை சூப்பர் கேப் பிக்கிங். அது ஐடியல் ஷாட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கரெக்டான டைமிங் இல்லை கைஸ். பால் ஸ்லோ ஆயிடுச்சு. நல்ல வேலை ஃபீல்டர் செஞ்ச புண்ணியத்தால் நமக்கு ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு சுப்ரபாதம் கில்லுக்கு. ஒரு பக்கா ஷாட் இது. கண்டிப்பாக ஹோப்பு கொடுக்கும் இந்த ஷாட்ஸ் எல்லாம் நமக்கு. ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டி ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் ரன் கிடைக்கும் கைஸ். ஓகே நல்ல ஷாட் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஓகே ஒரு பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. நல்ல ஷாட். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஒரு மஜா பிக்கிங். ஏன்னா ஸ்ட்ரைட்ல ரொம்ப சின்ன சைஸ் இந்த கிரவுண்டு. கண்டிப்பாக 40 மீட்டர்லேயே 6 போயிருன்னு தோணுது. இங்கே பாருங்க கிட்ட ஸ்ட்ரைட் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. லெக் சைடு கொஞ்சம் ஆஃப் சைடு கொஞ்சம் இதாக இருக்குது. லெக் சைடும் ஆஃப் சைடும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டு ரொம்ப பக்கம். ஓ கனெக்ட் ஆகலை. பட்டாலே 6 போகிற மாதிரி இருக்குது. ஓய்யோ டாஸ்க்கு பெருசாக போயிடும். ஓகே நல்ல ஒரு புல் ஷாட் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஓகே இது ஒரு நல்ல ஷாட்டு. கரெக்டாக வெயிட் பண்ணி நின்னோம். ஷார்ட் பால் தான் வரும்னு பேக் ஃபுட்டில். அதுக்கு கணக்காக போட்டு தந்தேன் ரார்க்கே. ஓய்யோ ஜஸ்ட் மிஸ். நல்ல ஒரு யார்க்கர். இது ஒரு நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர் கேஸ். பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஃபீல்டு செட்டப்பு கணக்காக போடுறாரு. ஷார்ட் பால் வருமா? இல்லை ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். கனெக்ட் ஆயிருந்தா 6. அங்கே ஒரு ஸ்லெட்ஜிங் சம்பவம். ஓகே ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஸ்பின் அட்டாக் வந்திருக்கு. சாண்டர் வந்திருக்காரு பவர் பிளேக்குள்ளே. ஏன்னா ஸ்பின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற பிச்சு மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கிராஸியாக தான் இருக்குது. லிட்டில் கிராக் இருக்குது. ஓகே டிஃபென்ஸில் தான் ஆடணும் கைஸ் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸோ. ஐயோ அவுட்டு. பிச்சிங் மட்டும் வெளியே இல்லைன்னா சோலி முடிஞ்சு. ரிவ்யூ போனால் முடிஞ்சு கைஸ். ஏன்னா பேக் ஃபுட்டில் ட்ரை பண்ணோம். பால் நம்ம நினச்ச அளவு பவுன்ஸ் இல்லை. ஏன்னா பிச்சில் பெரிய அளவு பவுன்ஸ் இல்லை கைஸ். நல்ல வேலை போகல. போயிருந்தாலும் விக்கெட் கிடச்சிருக்காது. ஓகே சூப்பர் ஓவரு. டக்குன்னு முடிஞ்சிருக்கு அந்த ஓவர். இப்போ கேஎல் ஜெமிசன் வர்றாரு. கரண்ட் ரன் ரேட்டை பாருங்க 5.71. 6 ரனும். ஓகே நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓ நோ ப்ரோ. ஓ மிஸ் டைம் ஷாட்டு. ஷார்ட் பால் போட்டால் இங்கே தட்டலாம். சூப்பர் பாயிண்டில். சூப்பர். யோ ஈஸி ஃபார் எனி பேட்டர் இந்த ஃபீல்டு செட்டப்பில். ஸ்ரேயஸ் ஐயருக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெரிய கேப் அதில் இருந்துச்சு. அதுக்கு ஷார்ட் பால் ஒரு கரெக்டான ஆப்ஷன் இல்லை ஜெமிசன் அண்ணா. ஓகே ஃபைனலி மீண்டும் ஒரு கேப் பிக்கிங் ஷாட்டு. ஷார்ட் பால் கரெக்டான ஆப்ஷன் இல்லை பையா. ஓகே நல்ல ஃப்ளைட் ஆகுது பால். நல்ல ஃப்ளைட் இருக்குது. 312 ரன்னு டார்கெட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் 19 பாலுக்கு 17. ஓ நோ ரொம்ப டர்ன் ஆகுது. ஓ காத்துல கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா பவுண்டரி கிடைக்கும். ஜெமிசனோட ஸ்பீடுக்கு இல்ல கைஸ். ஓ நல்ல ஷாட். நோ ப்ரோ கம் ஆன். ஓகே த மேட்ச் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். பேட்டிங் ஆடுறதுக்கே தரமா இருக்கு கைஸ். பேட்டிங் ஆடுறதுக்கே தரமா இருக்கு. ஓஹோ மார்க்க பந்தாக அமையுமா? மீண்டும் ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். 10 ஓவர் முடிவில் 54க்கு 2. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். இந்திய அணிக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக பில்ட் பண்ணி ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் பெருமை நான்னா போதும். ஏன்னா கடைசி ஓவர்ஸ்லேயே நம்ம அடிச்சிக்கலாம். இந்த 2 விக்கெட்டு அப்படியே போச்சிருந்தோம். காலி போ. ஹோடியார் சாண்டர் ஸ்ட்ரைக்ஸ். நினைச்ச அளவு டைமிங் இல்லை. ஒரு லேட் ஷாட் காரணமாக ஸ்ட்ரைக் டு தி பவுலர். ஸ்ரேயஸ் ஐயர் காலி. கேஎல் ராகுல் நியூ மைண்ட் செட்டில் ஆட வேண்டிய கட்டாயம். கேஎல் ராகுல் ஏன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தார் இவர். ஸ்டாண்டர் ஓவர் பார்த்து தான் ஆடணும். ஏன்னா அவர் ஒத்தை தான் கொஞ்சம் ஸ்பின்னரு அந்த ஸ்குவாடில். ஓகே நல்ல ஷாட் சிங்கிள் கிடைக்கும். சுப்மன் கில் நின்னாவணும் வயசு. ஓ எட்ஜு நல்ல பந்து. ஆனா எட்ஜில் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு சுப்மன் கில்லுக்கு. அது ஒரு தரமான பந்து கைஸ். சரியான ஒரு திக் எட்ஜு. எங்கடா கேப் இருக்கு? எல்லா இடத்துலயும் ஆள் விட்டா எப்படிரா? நோ ப்ரோ சிங்கிளே அடிச்சு ஓடும். ஏன்னா 50 ஒரு மேட்ச் தான் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஓகே சிங்கிள் இல்ல பவுண்டரி கிடைக்கும் கேஎல் ராகுலுக்கு. எஸ் ஹி டன் இட் கைஸ். ஓஹோ நம்ம பேட்டிங்கை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஹார்டஸ்ட் மோட்லேயே ஆடிட்டு இருக்கோம். பேட்டிங் நம்மளே ஒரு ஸ்லைடர் கிரியேட் பண்ணி ஒடின்னு ஒரு ஸ்லைடர் கிரியேட் பண்ணி அதில்
பேட்டிங் வந்து நம்ம ஹார்டஸ்டாக வச்சிருக்கீங்க. பால் டைமர் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். பேட்டிங் நம்ம ஹார்டஸ்ட்ல தான் ஆடிட்டு இருக்கோம். அதுதான் கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கு. 2 தான் கொடுத்துருக்கு சான்னர் ஐயா. ஓகே, நல்ல ஷாட்டு, கேப்ல போயிருக்கு. எஸ், கேப்ல போயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடைக்கும் சுப்மன் கில்லுக்கு. 30 யார்ட் சர்க்கிள கொஞ்சம் வீறு கொண்டு தாண்டினாலே போதும், கண்டிப்பா பவுண்டரி கிடைக்கும் இந்தியா அணிக்கு. ஓகே, நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், காலி போ. ஐயோ, ஜஸ்ட் சூப்பர்ரா, கேட்ச் டிராப் கைஸ், கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க, அதுவும் நியூசிலாந்து. மிகவும் முக்கியமான கேட்ச். போன உடனே ஜம்ப் பண்ணிருக்காரு, கவுட்ட எடலோட்டு போயிருக்கு கைஸ். இங்க பாருங்க. தேங்க்யூ ரோர்கே. ஓ, மஜா பந்து வீச்சு, மின்னல் முரளி கைஸ். ஓ, நல்ல ஷாட். ஐயோ, காலி போ. கேஎல் ராகுல் காலி. 74க்கு 4 இந்திய அணி. இறங்கி ஒன்று தட்டி விட்டுலான்னு பார்த்தோம் ஆஃப் சைடில். ஆனால் மிஸ் டைம் ஷாட் காரணமாக ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல கேட்ச் பை ரச்சின் ரவீந்திரன். ஷார்ட் பால். வரக்கம்னாலே வாங்காத அக்ஷாரு. ரிஷப் பந்த தண்ணி கேன் தூக்க வச்சிட்டீங்களா? டே, தண்ணி கேன் போட வந்திருக்கும் ரிஷப் பந்தன் கைஸ். ஓகே, நல்ல ஒரு ஷாட் மிடில் ஆஃப் த பேட்ல, பவுண்டரி கிடைக்காது. என்ன ஃபீல்டிங்கா? ஓ, அக்ஷாருக்கு டைமிங்கே இல்லை கைஸ். ஓகே, நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட்ல, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இந்த ஷார்ட் பால் வைடு. ஓ நோ, அக்ஷர் பட்டேல் ஸ்ட்ரைக்கில் 2 ஓவராக இருந்துகிட்டே இருக்காரு. ஆனால் கரெக்டான மிடில் ஆஃப் த பேட்டில் இன்னும் ஒன்றும் கனெக்ட் ஆகல அக்ஷருக்கு. பாருங்க, ஃபுல் பால் கூட கரெக்டாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. 312 ரன்ஸ் ஆக்கும். ஓகே, நல்ல ஷாட்டு, கேப்பில் போயிருக்கு. ஒரு பவுண்டரி கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். ஆள் இல்லாத இடத்தில் அத்துமீறி நுழைந்தது பந்து. 31 பாலுக்கு 31. நோ ப்ரோ, உள்ளவா. இல்லை ப்ரோ. லெக் சைடில் கறக்கி விட்டுலான்னு பார்த்தோமே ப்ரோ, அவுட்டு தானோ? ஸோ இம்பேக்ட் என்னன்னு தெரியலையே, கேட்காம விட்டோம். ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு தெரில. ஃபர்ஸ்ட் அம்பேரிங் கைஸ் இந்த மேட்ச்சில் 2 பேரும் தரமான சம்பவம் பண்ணாதான் இந்தியாவை கரை ஏற்ற முடியும். இல்லைங்கி கரையும் யாராவது ஒன்றும் யாராவது. ஓகே, நல்ல ஷாட்டு, ஒரு பவுண்டரி கிடைக்கும் கைஸ். அடிக்கடி ஒரு பெரிய ஓவர் நமக்கு வேணும், அதுக்கு கணக்காக ஆடணும். சூப்பர்ரா, அப்படியே ஆடு. 6 போக்கு வாய்ப்பு உண்டு கைஸ். ஏன்னா ஃபீல்டிங் உள்ள ஒரே ஓவர் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, டைமிங் வாஸ் குட். மீண்டும் ஒரு பவுண்டரி, ஒரு பெரிய ஓவர் அமைஞ்சிருக்குது. வரைக்கும் 18 ரன் வந்துருக்கு கைஸ். ஓகே, ஒரு சிங்கிள் இருந்துச்சு. ஓகே, கேப்ல ஹர்திக் பாண்டியா பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி இந்திய அணிக்கு கிடைக்குமா? எஸ் இட் இஸ். 20 ஓவர் முடிவில் 114க்கு 5. இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா பில்ட் ஆகணும். இப்படி சொல்லியே 5 விக்கெட் நம்ம சாச்சாச்சு. ஓகே, குவிக் சிங்கிளா இருக்கும். நோ, ஒரு மிக்ஸ் அப், ராங் அண்ட் த்ரோ. நல்ல ஷாட் கைஸ், நல்ல கேப் பிக்கிங் ஷாட். சுப்மன் கில்ல வச்சு ஆடுறதுக்கு பயங்கரமா இருக்கு கைஸ். நோ. கேப்ல அடி பாண்டு. எஸ் பாண்டு. That's it. That's the spirit guys. கேப் கிடைச்சா ஆடிட்டே இருக்கணும். ரன் இப்போ சூப்பரா 6 கிட்ட வருது. 6 கிட்ட வந்தாச்சு. ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப்பாக தான் கொண்டு போய் ஆகணும் இந்திய அணி இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, ஒரு 50 ஓவர் எப்படி போகுதோ அதுக்கு கணக்காக தான் நம்ம பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். அதனால எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விக்கெட்ஸ் இந்தியா கையை விட்டு நிறைய பேர் சாஞ்சி. டாப் ஆர்டர் விக்கெட் காலி. லெக் ஸ்பின் ஆகும்னு நினைச்சோம், அம்பையர் கொடுக்கல. ஆனால் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பந்து கண்டிப்பா ரிவ்யூ போனா காலின்னு தான் தோணுது. நியூசிலாந்து ப்ரோ. ஓகே, போகல. ஸ்பின் ஆகி இங்கே வரணும்னு நினைச்சேன், பார்த்தா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு. இங்கே கொஞ்சம் ஸ்பின் ஆயிருக்கு. ஓகே, டன்னு. நான் அவுட்டுன்னு தான் நினைச்சேன். சூப்பர். ஓகே, இது நல்ல ஷாட்டு. ஓட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா கேப் நிறைய இருந்துச்சு. ஓகே, நல்ல பந்து. அப்பா, ஃபீல்டிங் மிஸ் இல்லைன்னா டைரக்ட் இட்டு காலி ஆயிருக்கும். இது நல்ல ஷாட்டு. கேப்ல ஒரு பவுண்டரி கிடைக்குமா? சுப்ரபாதம் கில்லுக்கு இல்ல. மீண்டும் ஒரு சிங்கிள். நினைச்ச அளவு பவுன்ஸ் இல்ல. பாண்டியா ஹவ் டு வால்க். ஓடியார் சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் விழுந்துட்டு இருக்கு கைஸ். நினைச்ச அளவு பவுன்ஸ் கிடைக்கல. பவுன்ஸ் வரும்னு பார்த்தோம், லெங்த் டெலிவரி தான். நினைச்ச அளவு பவுன்ஸ் இல்ல.
ஓடியார். ஓ, பேட்டை கரெக்டாக தான் வச்சோம். ஆனால் லெங்க்த், பேக் ஆஃப் தி லெங்க்த் டெலிவரி நினைச்சாலோ பவுன்ஸ் இல்லை. பாண்டே அவுட் வால்க். இப்போ ரவீந்திர ஜடேஜா மற்றும் சுப்ரபாதம் கில் த ஒன்லி ஹோப் ஃபார் இந்தியா. ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ணுமா? ஓகே, இது ஒரு நல்ல ஒரு புல் ஷாட்டு. ரவீந்திர ஜடேஜா பேட்ல இருந்து முதல் பந்தே ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கும். ஓ நோ, ஓ நோ ப்ரோ. ஓ, கரெக்டாக கனெக்ஷன் இல்லை கைஸ். ஓ, இது நல்ல ஷாட்டு. மீண்டும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கைஸ். 24 ஓவர் முடிவில் 133க்கு 6. பேக் டு பேக் மேடன் ஃபார் சான்னர். அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இங்கே நடந்துட்டு இருக்கு. ஓ நோ, ஸ்விங் இருக்கு. ஜடேஜாவால் லெக் சைடு புஷ் பண்ண முடியல. ஓ, மீண்டும் நல்ல ஷாட்டிற்கான முயற்சி. பிளே ஆன் மிஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. ஃபைன் லெக்ல அருமையான டச்சு. பட் நினச்ச மாதிரி பவுண்டரி கிடைக்கல. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் கிடைக்கும் ஜடேஜாக்கு. இந்த ஓவர் முடிவில் 137க்கு 6. 25 ஓவரில் இனி 25 ஓவருக்கு 180 ப்ளஸ் அடிக்க வேண்டியது இருக்கு. ஸ்பின் காரணமாக நம்மளால் சான்னரை கிளியர் பண்ணவே முடியல. 2 மேடன் எடுத்திருக்காரு சான்னர். ஐயோ ஷிட், பேக் ஃபுட்ல டச் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு எட்ஜ் ஆவி ஸ்டெம்ப்ல போய் விழுந்திருக்கா. ஓ நோ, குச்சி காலி கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே குச்சி காலி. இந்தியா பள்ளத்தாக்கு மோடு தான் கைஸ். இந்தியா பள்ளத்தாக்கு மோடு. இப்போ ரவீந்திர ஜடேஜா த ஒன்லி ஹோப். 137க்கு 6. ஓகே, இந்தியா ஒரு ப்ரெஷர் மோடுக்கு போயிருக்காங்க கைஸ். இங்கே சான்னர் இந்தியாவை மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்டாரு கைஸ். நோ, கேன் ரவீந்திர ஜடேஜா ஏதாவது சம்பவம் இங்கே பண்ணுவாரா? அதுக்கு முகமது ஷமி சப்போர்ட் பண்ணுவாரா? அதுதான் இங்கே ஒரு சம்பவம். ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நோ 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 நோ, ஓடி இருக்கலாமோ? ஃபர்ஸ்டே ஓடி இருக்கலாம். மிஸ் ஃபீல்டு. லெக் சைடில் போட்டால் தூக்கலாம் கைஸ். ஷமிக்கு ஒரு ஃபேவரட் ஷாட் உண்டு, லாங் ஆனில் தூக்கியது. ஓ, ஃபீல்டர் ஃபீல்டர் தப்பிச்சோம். ஷமியை வச்சு அக்ரெசிவ் கட்ட வேண்டியதான் கைஸ், வேறு வழி இல்லை. நல்ல ஷாட் பை ஷமி. நல்ல ஷாட் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஷார்ட் பால் வருமா? ஓ நோ நோ நோ, இதெல்லாம் ஓகே. நல்ல ஷாட்டு. அந்த ஃபீல்டரால் அதை தடுக்க முடியாது. ஃபைனலி ஒரு பவுண்டரி இந்தியா அணிக்கு கிடைச்சிருக்கு. ரவீந்திர ஜடேஜா பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, டிஃபென்ஸோட முடியுது. 28 ஓவர் முடிவில் 152க்கு 7 கைஸ். ஷமியை வச்சு பெரிய ஷாட் ஆட வேண்டியதான். தூக்கி தூக்கி கறக்க வேண்டியதான் கைஸ். சொருவிட்டோம் கைஸ். ஒரு 6 கிடைக்கும். ஷமி கிட்ட பவர் இருக்கு, ஆனா டைமிங் இருக்காது. பியூர் பவர் இருக்கு. நல்ல ஷாட்டு. சின்ன கிரவுண்டு தான். ஸ்டில் இந்த ரன் சேசபிள் தான். எனக்கு ஹோப் இருக்கு. ஜடேஜா இருக்கிற வரைக்கும் ஹோப் இருக்கு கைஸ். ஓகே, நல்ல ஷாட். ஐயோ, ஓகே, நல்ல ஷாட்டு. ஷமிக்கும் கனெக்ட் ஆகுது. பைசெக்டிங் த ட்ரைசெக்டிங் பை முகமது ஷமி. சாமே மந்திர சாமிடா அவன். ஜடேஜா தான் ஷமிக்கு சான்ஸ் கொடுக்கணும் போல, அந்த மாதிரி ஷமி ஆடிட்டு இருக்காரு கைஸ். ஓகே, நல்ல ஷாட். ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஒரு குயிக் சிங்கிள் கிடைக்கும். ஓகே, நான் வந்து ஷாட். ஓய்யோ, பேர் கொடுக்காத ப்ரோ, பேர் கொடுக்காத. டிஃபென்ஸை மீறி பேடில் விழுந்திருக்கு. ஐயோ, போகிறாங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கேன். ஆனால் பேக் ஆஃப் தி லெங்த் டெலிவரி தான் முடிச்சோம். ஐயோ அப்பாடா, மிஸ்ஸிங் ஜஸ்ட் மிஸ் தான் அதுவும். ஓகே, ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ணி நிற்க. நம்ம ஸ்கொயர் லெக் டீப் மிட் விக்கெட் பக்கம் பயங்கர கேப் ஒன்று இருக்கு. ஐயோ நோ ப்ரோ, ஷிட். ஓகே, நல்ல ஒரு டச்சு. மீண்டும் ஒரு சிங்கிள். ஷமி ஸ்ட்ரைக்லேயே வச்சிருக்காரு. அண்ணா ஜடேஜா ஸ்ட்ரைக்கில் வந்தார். ஜடேஜா அவுட் ஆகிடுவார். அண்ணா பேட்டருக்கு எப்படி இல்லாமல் அவுட் ஆகுறாங்க. நான் ரிஷப் வந்து தண்ணி கேன் தூக்கிட்டு வந்தாச்சு. ஷமிக்கும் ஜட்டு பாய்க்கும் ஒரு ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் தரமாக இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டு. ஒரு பவுண்டரி கிடைக்கும் ஜடேஜாக்கு. நல்ல ஷாட்டு. ஓடவே வேண்டாம் கைஸ். ஐயோ, ஓடணுமோ? இல்லை வேண்டாம். இங்கே பாருங்க, ஈஸியாக சிங்கிள் ஆடுறோம் நம்ம ஷமியை வச்சு. ஆனால் ஜடேஜா வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சிங்கிள் ஆடுறோம். இல்லை, டிஃபென்ஸே நோ. சூப்பர் ஷாட்டு ஜட்டு பேட்ல இருந்து. ஒரு சிக்ஸரா இல்ல 1 பவுன்ஸ் ஓவர் தி ரோப். ஓகே, நல்ல ஷாட்டு. ஒரு புல் ஷாட்டு. மீண்டும் 2 ரன்ஸ். ஓகே, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஷமி பாய் ஃபுல் பாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 கிடைச்சங்கி சொருவணும். சூப்பர் ஷாட்டு. நல்ல ஷாட்டு.
ரவீந்திர ஜடேஜா வால் தூக்கி நின்னா பாரு. வந்து சண்டை போட எவனும் இல்ல. ஒரு மேட்ச் சீடட் 6 கேஸ். கரெக்டா ஷார்ட் பால் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்லயே கனெக்ட் ஆகுது. நம்ம பேக் ஃபுட்ல ஆடுறோம், பிச்சில் பெரிய பவுன்ஸ் இல்லை, அதுதான் காரணமே. ஓஹோ மிஸ் டைம் ஷாட். இந்த ஊர்ல சேர்த்தடிக்கணும் கேஸ் நம்ம. ஷமி ஹீரோடா, ஷம்மி ஹீரோடா, ஹீரோ மாஸ் ப்ரோ. கனெக்ட் ஆக்கணும் ஷமியை வச்சு. பேட்டர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆன டைம்ல இங்க ஷம்மி வந்து சம்பவம் பண்றாரு. ஷமி மாஸ். ஓஹோ ரொம்ப பெரிய ஷாட் பால், ஒய்டு கொடுப்பாரு அம்பேரு. ஓஹோ நல்ல ஷாட், ஒரு பவுண்டரி கிடைக்கும் ஷமிக்கு. மூவ்ஸ் இன்டு 40s நவ. மீண்டும் நல்ல ஷாட், மீண்டும் சேம் ரிசல்ட். சின்ன கல்லு பெத்த லாபம், சின்ன கிரவுண்டு பெத்த லாபம் மாதிரி இந்திய அணிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதீங்க. டாப் ஆர்டர் விக்கெட் காலி ஆனாலும் ஷம்மி ஹீரோடா, ஹீரோன்னு. ஓகே பெரிய ஷாட், ஃபீல்டர். ஓ தப்பு, தப்பு பண்ணி விட்டாய் சிங்காரம், தப்பு பண்ணி விட்டாய். நீங்கணும், கரெக்டாக தான் நீங்கணும். ஃபீல்டிங் நின்ன திசை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து கரெக்டாக ஃபீல்டர் கையில் தஞ்சம் புகுந்தது. ஷம்மி கிளம்ப வேண்டிய சமயம். நல்ல ஒரு இன்னிங்ஸு, தரமான இன்னிங்ஸு. குல்தீப் யாதவ் கொஞ்சம் பேட்டிங் ஆடுற ஆளு தான். 50 மிஸ் பண்ணியிருக்காரு ஷமி. ஓகே நல்ல ஷாட்டு. ஆனால் அந்த இடத்துல ஃபீல்டிங் இல்லை, ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு பவுண்டரி கிடைக்கும். இந்த ஓவரில் 12 ரன் அடிச்சிருக்கோம். முக்கியமாக ஷமி விக்கெட் ஆனால் இழந்திருக்கோம் கைஸ். ஹோ 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 ஹோ. முதல் பந்து ரோர்கே, பெரிய ஷாட்டு போன கைஸ். ஓகே நல்ல ஷாட்டு, பெரிய ஷாட்டு தான். பவுண்டரி கிடைச்சா சூப்பராக இருக்கும். இல்லை கைஸ் இல்லை. ஓ முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு கதை. நல்ல டைவு. ஓகே இது மாதிரி அடிச்சா மதி குல்தீப். எங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல அடிச்சா மதி பவுண்டரி. ஓ இப்போ குல்தீப் யாதவுக்கும் ஒரு ஃபீல்டிங் வச்சாச்சு. ஆனால் இவன் டைம் பேட்டிங் வெட்டி மருந்து இருக்குன்னு நியூசிலாந்து கொஞ்சம் தெரியுது. ஓ நல்ல ஷாட்டு. ஐயோ ஃபீல்டர் கையில் போச்சு போ. அப்பாடா. ஓ ஷார்ட் பால் ப்ரோ, பேக் ஃபுட்டில் ஆடி இருக்கனா. ஓகே நல்ல ஷாட்டு ஜடேஜா கிட்ட இருந்து. ஓகே இதுதான் கரெக்டு. 2 ரவீந்திராவும் என்ன பண்ண போகிறாங்க. ஓகே கரெக்டு. 41 ஓவர் முடிவில் 237க்கு 8. இனி 54 பாலுக்கு 75 ரன் தேவை. 9 ஓவரில் 75 ரன் தேவை. பெரிய ஷாட். ஓகே நல்ல ஷாட்டு, ராக்கெட் மாதிரி போகல. ஓகே ஜடேஜா கண்டிப்பாக ஒரு பவுண்டரி அடிச்சாவணும் கைஸ் இந்த ஓவரில். தோத்து தொப்பி அடித்தாலும் குழப்பம் இல்லைன்னு ஒரு பவுண்டரி கண்டிப்பாக ஜடேஜா புஷ் பண்ணணும். ஃபுல் பால் வந்தால் கண்டிப்பாக ஜடேஜா பேட்டை வச்சாவணும். நோ. ஓ பெரிய ஷாட்டு, மிஸ் டைம் ஷாட்டு. ஃபீல்டர் அண்டர் நீட். நோ நோ நோ, சிங்கிளோட நிறுத்துவோம். 42 ஓவர் முடிவில் 240க்கு 8. ஓ இது சூப்பர் ஷாட்டு. பவுண்டரிக்கு 10 பொருத்தமும் பக்காவான ஷாட்டு குல்தீப் யாதவ் பேட்டில் இருந்து. இது என்னடா அதிசயமா இருக்கு. ஜடேஜா வந்து ஸ்பின்னர் ஓவர் கொஞ்சம் திணறாரு, ஆனால் டெய்லண்டர் சூப்பராக மிடில் பண்ணுறாங்க. ஓகே நல்ல ஷாட்டு. ஒரு மிஸ் டைம் ஷாட்டாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அது பவுண்டரி கிடைக்கும். எஸ் பவுண்டரி. 50 ஃபார் ரவீந்திர ஜடேஜா. தண்ணி மனுஷனா போராடிட்டு இருக்காரு இங்க ஜடேஜா. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒரு சம்பவம் பண்ணாதான் இந்தியாவால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். அதுவும் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா சம்பவம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். எல் ரோர்கி ஓவரா அடிச்சு தோச்சு தும்சம் பண்ணியிருக்கோம். நோ ப்ரோ. ஓ ஸ்டெம்பில் ஜஸ்ட் மிஸ். ஆனால் ஜட்டு நமக்கு கடைசி வரை வேணாம், அது வேற. ஓகே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குல்தீப் யாதவ் கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. 32 பாலுக்கு 57 ரன் தேவை. ஓ கொச்சி காலி. இன்சைட் எட்ஜா ஒரேடியா ஸ்டெம்பில் விழுந்தான்னு தெரில. ஓ இல்லை கைஸ், பால் பேட்டை வைக்க முன்னால ஸ்டெம்பை எடுத்துட்டு போயாச்சு. ஹர்ஷித் ராணா இப்போ உள்ள வராரு. ஃபுல் ப்ரெஷர் ஆன் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். இங்கே ஏதாவது பண்ண முடியுமெங்கி பண்ணணும். ஓகே நல்ல ஷாட்டு. ரவீந்திர ஜடேஜா பேட்டில் இருந்து 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப். ஃபைனலி ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. இன்னும் எடுக்க வேண்டிய ரன்கள் அதிகம். 28 பாலுக்கு 53 ரன் வேணும். ஓகே டிஃபென்ஸ் தான் ஆடணும் ஹர்ஷித் ராணாவை வச்சு. ஏன்னா வந்து இது கடைசி விக்கெட்டு. 1 போனாலும் ஜோலி முடிஞ்சு. இனி ஜடேஜா தான் எல்லா ரன்னையும் அடிச்சாகணும். டிஃபென்ஸ் ஆடிடு உள்ளே போடுறாங்க அப்படின்னா இனி ஆடி ஆகணும். ஜட்டு பாய் ஃபைன் லெக்கு காலியாக இருக்குது. ஒரு கறக்குனா ஒரு பவுண்டரியாவது கிடச்சோம் ஜட்டுக்கு. ஓகே 2 ரன்ஸ் ஓடிடணும். தடுத்தாலும் 2 ரன்ஸ் ஓடணும் இனி எல்லா பாலும். ஓகே that's huge.
ஃபுல் டாஸா கனெக்ட் பண்ணாரு ரவீந்திர ஜடேஜா. நான் இருக்கும் வரை இந்திய அணி அசைக்க கூட முடியாதுன்னு சம்பவம் பண்றாரா இங்க. கடைசி நேரத்தில் ஜடேஜா பேட்ல சூப்பரா கனெக்ட் ஆகுது. 20 பாலுக்கு 42 ரன். பெரிய ஷாட், நல்ல ஷாட். வாவ், மஜா பிக்கிங்ஸ். 2 யார்க்கருக்கான தேடல். ஃபுல் டாஸா கனெக்ட் பண்ணிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. சிஎஸ்கே ஜிடி கூட லாஸ்ட் முந்தின 6 இதே மாதிரி இருக்கும். ஓகே, ரவீந்திர ஜடேஜா சிங்கிள் ஓட வேண்டிய டைம் இது. ஓகே, இதுதான் கைஸ், இதுதான் கிரிக்கெட். திஸ் இஸ் கிரிக்கெட் கைஸ். 3 ஓவருக்கு 35 ரன் எடுத்தா வின்னு. ஸ்பின் ஓவர் தான் வருது, அதுதான் பெரிய குழப்பம். உங்க பாருங்க, அடிக்கிற இடத்துல கரெக்டாக ஃபீல்டிங் வச்சிருக்கானுங்க. எங்க அடிக்க. ஓகே, நல்ல ஷாட்டு, நல்ல ஒரு டச்சு. ஒரு 2 ரன்ஸ் கண்டிப்பாக ஓடி ஆகணும். ஜடேஜா ஜெயிக்கலான்னு தோணுது. சிங்கிள் ஓடணும் அதுக்கு. ஓகே, கரெக்டான சிங்கிள். ஹர்ஷித் ராணா செய்ய வேண்டியது ஒன்று தான், ஒரே ஒரு டிஃபென்ஸு, சின்ன ஒரு டிஃபென்ஸ் ஆன மாதிரி. ஓகே, இந்த இது 8 விக்கெட்டோ 7 விக்கெட்டோ இருந்திருந்தால் இந்த பால் நம்ம 6 அடிச்சிருக்கலாம், ரிஸ்க் எடுத்துருக்கலாம். ஓகே, வருது மேட் ஹென்ரி ஓவரு, முக்கியமான ஓவரு. அடுத்து ஸ்பின் அட்டாக் 2 ஓவரும் வந்தங்கி சோலி முடிஞ்சு. மேட் ஹென்ரி ஓவரு. ஓ மை காட், வாட் யூ டன் ஜட்டு பாய், டோட்டலி மிஸ்ட். நியூசிலாந்து won by 31 ரன்ஸ். ஓகே, நல்ல ஒரு சம்பவம் பண்ணாரு ஜடேஜா. நான் என்ன பண்றது கைஸ், குச்சி காலி. மேன் ஆஃப் தி மேட்ச் மேட் ஹென்ரி 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்தியா 280 ஆல் அவுட். கேமில் ஆல் அவுட் ஆகலாம், ரியல் ஆல் அவுட் ஆக மாட்டார். தனி மனுஷனா போறான்னு ஜடேஜாக்கு வாழ்த்துக்கள். முகமது ஷமி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓகே கைஸ், ஷிட் ஹேப்பன்ஸ். நியூசிலாந்து won by 31 ரன்ஸ். செமிஃபைனல் முன்னாடி போக்கு முன்னால ஒரு மேட்ச்லேயே தோக்கணும், அப்போ தான் நமக்கு பீட ஒழியும். அதனால் நம்ம கேம்லேயே தோத்தாச்சு. ஸோ நோ வரிஸ் கைஸ், நம்ம தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கிறோம். ஏன்னா நமக்கு பீட ஒழிஞ்சு ஒரு மேட்ச் நம்ம தோத்தாச்சு. தோக்காம போனாதான் லாஸ்ட் போய் தோப்போம். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. தோத்து போனா லாஸ்ட் ஜெயிப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ் கைஸ். பாய் ஆல்.